Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. அந்த பெண் கருணாகர பல்லவனிடம், நீ உன்னுடைய வாளை கீழே போடாவிட்டால் உனக்கு இன்னும் அதிக வியப்பு காத்திருக்கிறது என்று கோபமும் புன்னகையும் கலந்த முகத்துடன் எச்சரித்தாள். அப்போது அவனோ சற்றே குறும்புடன், இப்போது இருப்பதை விட இன்னும் அதிக வியப்பு எப்படி வர முடியும் என்று கேட்கிறான். அதற்கு வழி இருக்கிறது என்று பதில் அளிக்கிறார். அவன் யோசிப்பதற்குள் அந்த பெண் தன் கையில் இருந்த வாளை மின்னல் வேகத்தில் சுழட்டுகிறாள். அவளது அபாரமான வாள் வீச்சித்திறமையை கண்டு கருணாகர பல்லவன் எல்லையற்ற ஆச்சரியத்தில் உறைந்து போகிறான். அவள் வாளை சுழட்டி வேகத்தை பார்த்தபடி தான் இன்னும் ஒரு நொடி அசந்திருந்தால் தன் வாள் அந்த அறையின் மூளைக்கே தெரித்து ஓடி இருக்குமே என்பதை அவன் உணர்கிறான். இவ்வளவு திறமையாக வாள் சுழற்றும் பெண்கள் இவ்வூரில் இருக்கிறாரா என்று கருணாகர பல்லவன் நினைக்கிறான். வியப்பில் இருந்தது அவன் மட்டுமல்ல, அந்த பெண்ணின் கண்களிலும் வியப்புகள் கொட்டின. அதற்கு அவன், தாங்கள் என் விகிகள் என்று கேட்டான். அதற்கு அந்த அழகி, இதுவரை நான் காணாத ஒரு அதிசயத்தை இன்று கண்டேன் என்கிறாள். அவளது குரலில் கோபமோ கிண்டலோ இல்லை, நிஜமான ஆச்சரியம் மட்டுமே இருந்தது. ஏன் வாள் சுழலும் போது எதிரியின் வாள் பறந்து போகாமல் இருப்பது இதுவே முதல் முறை என்று தன் வியப்பிற்கான காரணத்தை கூறுகிறாள். அதாவது அவளது வேகத்திற்கு ஈவு கொடுத்து அவள் வாளை எட்டியாக பிடித்திருந்ததே அவள் ஆச்சரியத்திற்கு காரணம். இதை கேட்ட கருணாகர பல்லவன், நான் உனக்கு எதிரியா என்று கேட்டான். அதற்கு அவள் இல்லையே என்று திரும்பி கேட்ட அவன் இல்லை என்றான். அப்படியானால் நீங்கள் கல்வனாக இருக்க வேண்டும் என்றாள். இல்லை என்று கூறினான். அதற்கும் அவள் கல்வனும் இல்லை என்றால் அப்போது தமிழனா என்று கேட்டாள். இந்த கேள்வியை இளைய பல்லவனுக்கு இன்னும் பெரிய வியப்பை தருகிறது. கல்வனாக இல்லாவிட்டால் தமிழனாக தான் நிற்க வேண்டுமா என்று அவன் மிகுந்த ஆச்சரியத்துடன் அவரிடம் கேட்டான். அதற்கு அந்த பெண் நிதானமாக பதிலளிக்கிறாள். நீ வாசல் வழியாக வராமல் ஜன்னல் வழியாக குதித்து வந்து திரைக்கு பின்னால் ஒளிந்திருந்தாய். அப்படி ஒளிந்து கொள்பவன் திருடனாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் தமிழனாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கடந்த சில நாட்களாக தமிழிலே தான் கலைஞர் அதிகாரிகள் தேடி பிடித்து சிறையில் அடைத்து வருகிறார்கள் என்று கூறினாள். அவனை உருட்டு பார்த்து, ஆமாம், நான் தப்பு கணக்கு போட்டுவிட்டேன், நீ திருடன் இல்லை, தமிழன் தான் என்று உறுதியாக கூறுகிறாள். அதற்கு காரணம் சொல்கிறாள். திருடனுக்கு இவ்வளவு பெரிய வாள் தேவையில்லை, அது அவனுக்கு ஒரு வீண் சுமை. திருடன் நினைப்பவனுக்கு ஒரு சிறிய குருவால் போதும். மேலும் உன்னுடைய வாளில் ரத்தக்கரை படைந்திருக்கிறது. ஒரு வேளை கலிங்கத்தி வீரர்கள் உன்னை துரத்தி கொண்டு வந்திருந்தார் என்று சந்தேகத்துடன் கேட்கிறாள். அவளது கூர்மையான புத்தியை கண்டு கருணாகர பல்லவன் வியந்து போகிறான். அளவுடன் புத்தி இணைவது மிகவும் அரிது, அது இவளிடம் இருக்கிறதே என்று தனக்குள் நினைத்துக் கொள்கிறான். பின்னர் அவளிடம், ஆமாம், என் வீரர்கள் தான் துரத்தி வருகிறார்கள் என்று ஒப்புக்கொள்கிறான். அவனது வாளில் இருந்த இரத்தக்கரையை பார்த்து அந்த பெண், அவர்கள் உன்னை துரத்தி மட்டும் வரவில்லை, உன்னால் அடிபட்டும் சேதமடைந்தீர்கள் என்பதையும் கூறினாள். அதற்கு இளைய பல்லவன் சற்றே தயக்கத்துடன், எனக்கு ஓரளவு போரிட தெரியும் என்று அடக்கமாக கூறுகிறான். இவனே அவள் இதில் அடக்கம் காட்ட வேண்டாம், நீ மிகுந்த திறமையுடன் போர்க்கூடியவன் என்பது எனக்கு நன்றாகவே தெரிந்திருப்பது என்று பாராட்டினாள். அப்படியா, நான் திறமைசாலி என்று உனக்கு எப்படி தெரியும் என்று கருணாகரன் கேட்கிறான். அதற்கு அவள், நான் வாள் சுழற்றும் முறையை எங்கள் நாட்டின் தனித்துவமான பயிற்சி. அதை செய்தால் எதிரின் வாள் உடனே கையை விட்டு பறக்க வேண்டும். ஆனால் உள்வாள் அசையாமல் நின்றிருந்தது. என் முயற்சிக்கு வருவது இதுவே முதல் முறை. அடுத்த முறை முயன்றால் நான் நிச்சயம் வெல்வேன் என்று சவால் விடுகிறாள். அந்த பெண் கூறியதை கேட்டு சிரித்த இளைய பல்லவன், வாள் போரில் என்னை வெல்ல முடியாது பெண்ணே, ஆனால் வேல் போரில் என்னை வெல்லலாம் என்றான். அவள் புரியாமல் பார்க்க, கருணாகர பல்லவனை வாள் போரில் வென்றவர் எவரும் இல்லை, ஆனால் உன் முகத்தில் இருக்கும் கூர்வேல்கள் போன்ற கண்கள், வில் போன்ற புருவங்கள், உன் காலணி, ஆடைகள் என உன்னிடம் எத்தனை போர்க்கருவிகள், இவற்றை என்னால் வெல்லவே முடியாது என்று அவளது அழகை வர்ணிக்கிறான். அவன் பேசிய காதல் மொழிகளை அந்த பெண் கவனிக்கவில்லை. அவளது காதில் விழுந்ததெல்லாம் கருணாகர பல்லவன் என்ற பெயர் மட்டும்தான். அவள் பெரும் வியப்புடன், எந்த கருணாகர பல்லவர், சோழ நாட்டு இளைய பல்லவரா என்று அதிர்ச்சியுடன் கேட்கிறாள். அவள் ஏன் தன் பெயரை கேட்டு இவ்வளவு அதிர்ச்சி ஆகிறாள் என்று பிரமித்து போனான். ஊரனே அந்த பெண் இன்னும் குழப்பத்துடன் அடுத்த கேள்வியை கேட்கிறாள். எந்த இளைய பல்லவர்? அனபாய் சோழரின் நண்பரா என்று கேட்டாள். அதற்கும் அவன் ஆம் என்று பதிலளித்தான். அவன் சோழரின் நண்பரான இளைய பல்லவர் என்று தெரிந்ததும் அந்த பெண்ணின் முகம் முற்றிலும் மாறுகிறது. அவளது முகத்தில் இருந்த குறும்பு மறைந்து மிகுந்த அடக்கமும் மரியாதையும் வந்துவிடுகிறது. கண்கள் வெக்கத்திலும் மரியாதையிலும் நிலைத்து நோக்க, அடடா, இத்தனை நேரம் ஏகவசனத்தில் பேசிவிட்டோமே உங்களிடம் என்று அவள் வருத்தப்பட்டாள். அவளது இந்த திடீர் மாற்றத்துக்கு என்ன காரணம் என்று கூடியாமல் கருணாகர பல்லவன் புலம்புகிறான். இருந்தாலும் அவளிடம் அதனால் ஒரு தவறும் இல்லை என்று உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறான். அதற்கு அவள், நான் உங்களை நேரி பார்த்ததில்லை, ஆனால் உங்களை தேடிதான் இங்கு வந்தோம் என்று கூறினார். அவன் வந்திருக்கிறோமா என்று அவள் பன்மையில் சொன்னதை கேட்டு அவளுடன் இன்னொருவன் வந்திருப்பதை கருணாகரன் புரிந்திருக்கிறது. வந்திருக்கிறோம் என்றால் இன்னொருவர் யார் என்று அவன் கேட்கிறான். அதற்கு அவள் மிக சாதாரணமாக, என் தந்தை என்கிறான். யார் உன் தந்தை என்று கருணாகரன் கேட்கிறான். அவள் மெதுவாக அவளது தந்தையின் பெயரை உச்சரிக்கிறாள். அந்த பெயரை கேட்டதும் கருணாகர பல்லவன் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்தே போகிறான். அவனது உடம்பே ஒரு குழுக்குழுக்கு. யாரது யாரது இன்னொரு முறை சொல்லி என்று மிகுந்த பரபரப்புடன் சத்தமாக கேட்டுக்கொண்டு அந்த பெண்ணை நோக்கி 2 சிக்கல் முன்னே வருகிறான். விளக்கொளியில் தங்க தேவதை போல் நின்ற அந்த பெண்ணின் அழகில் மயங்கியிருந்த இளைய பல்லவன் அவளது தந்தையின் பெயரை கேட்டதும் மொத்தமாக நிலை குறைந்து போகிறான்.
பெரும் அதிர்ச்சியில் விவரிக்க முடியாத ஆச்சரியத்தில் மூழ்கி அவன் தான் என்ன செய்கிறோம் என்றே தெரியாமல் பதட்டம் அடைகிறான். யார் யார் இன்னொரு முறை சொல் என்று கத்திக்கொண்டே 2 வினாடிகள் அவள் அருகே பாய்ந்து செல்கிறான். எதிர்பாராத விதமாக அவளது இரு கைகளையும் தன் கைகளால் இறுக பிடித்து அவளது முகத்தை ஒட்டு பார்க்கிறான். ஒரு அந்நிய வாலிபன் திடீரென்று வந்து தன் கையை பலமாக பிடித்த போதிலும் அந்த பெண் பயந்து நடுங்கவில்லை. அவனிடமிருந்து தன் கைகளை விடுவித்துக் கொள்ள முயலவும் இல்லை. மாறாக அவளது கண்கள் மிகுந்த கோபத்துடன் இளையபலவரின் கண்களை நேருக்கு நேர் சந்திக்கிறாள். அவளது கோலம் கொண்ட உதறுகள் முதலில் கூட சுருகின்றன. பின்னர் சற்றே விரிந்து அவனிடம் பேசத் தொடங்குகிறாள். என் தந்தையின் பெயரை இன்னொரு முறை கேட்க என் அருகே வரவா என்று அவள் கோபத்துடன் பேச அவன் அப்படியே நிற்கிறான். அவளது கடுமையான வார்த்தைகள் கூட கருணாகர பல்லவனை சுயநினைவுக்கு கொண்டு வரவில்லை. அந்த இரவில் அச்சத்து நடந்த விசித்திரமான சம்பவங்கள் அவன் மனதை முழுமையாக ஆழ்த்துகின்றன. வீரராஜேந்திர சோழ தேவர் கொடுத்த சமாதான பத்திரத்துடன் நான் கருகே வந்தேன். சுங்குச்சாவடியில் சண்டை உள்ளது. தப்பித்து வந்து இந்த அறையில் குதிக்கிறேன். யாரையும் காணோம் என்று நினைத்தால் காக்கையும் மன்னரும் உத்தரவிட்டாரோ என்று வியக்கும்படி அவரது மகள் வால்மொழி என்னை வரவேற்கிறாள். இதெல்லாம் கதையில் மட்டுமே நடக்கும், இந்த நிஜ வாழ்க்கையில் நடக்குமா என்று அவன் தனக்குள் மீண்டும் மீண்டும் மௌனமாக நிற்கிறான். அவன் கைகளில் விடாமல் மௌனமாக நினைப்பதைக் கண்ட அவள் மீண்டும் சுட வார்த்தைகளாக இருக்கிறாள். தமிழர் பண்பாடு விசித்திரமாய் இருக்கிறது. இதை பலவரே முன்பு அறியாத பெண்களை கைகளை பிடிக்கும் பறிப்பினை தான் தாம் தமிழர் வாழ்க்கை கற்பிக்கிறோ என்று கிண்டலாக கேட்டுக்கொண்டு தன் கைகளை அவனிடமிருந்து விடுவிக்க சற்றே திமுறுகிறாள். அவளது சுடு சொற்களும் கைகளின் திணறலும் கருணாகரனை ஓரளவுக்கு சூழ்நிலைக்கு கொண்டு வருகின்றன. அதன் விளைவாக அவன் சற்றென்று அவளது கைகளை விட்டுவிட்டு மன்னிக்க வேண்டும், உணர்ச்சி வேதத்தில் ஒரு தவறை நடந்துவிட்டேன் என்று தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறான். மன்னிப்பு கேட்டபடியே கருணாகரன் தன் கையில் இருந்த வாளை உடைகள் போடுகிறான். இலையை சமாளிக்க ஜன்னல் வழியை வெளியேற்றி பார்க்கிறான். தெருவில் காவலர்கள் குதிரை வீரர்கள் சோதனை வீடுகளை கதவுகளை தட்டிக் கொண்டிருக்கிறார். சோதனை நீடித்தால் தான் விரைவில் பிடிபடுவோம் என்பதை அவன் உணர்கிறான். மீண்டும் அறைக்குள் திரும்பிய கருணாகரன் அந்த பெண் இன்னும் அதே இடத்தில் அசையாமல் இருப்பதையும் அவளது வாளை சோதனையில் மாட்டாமல் கையை உருவியபடி வைத்திருப்பதையும் பார்க்கிறான். இதோடு இந்த எபிசோடு முடியுது.